ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரிசிப்ட் அண்டு பேமெண்ட்டு மெத்தடு வந்து சம் வந்து பார்க்க போகிறோம். சரியா? நேற்று என்ன பார்த்தோம், அதோட ஃபார்மெட் வந்து பார்த்தோம். ரெவன்யூ ரிசிப்ட்டு, கேபிட்டல் ரிசிப்ட்டு. சரியா? அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ. சரியா? ரெவன்யூ பேமெண்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பேமெண்ட்டு வந்து பார்த்தோம். சரியா? இது வந்து இந்த கேபிட்டல் பேமெண்ட்டில் என்ன வரும், ரெவன்யூ பேமெண்ட்டில் என்ன வருங்கிறத வச்சு என்ன பண்ணணும். அதேமாதிரி இந்த சைடு வந்துட்டு கேபிட்டல் ரெசிப்ட்டு, ரெவன்யூ ரெசிப்ட், அதில் என்னென்னங்கிற ஐட்டங்க அதை என்ன பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சம்முங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டெபிட் என்ன கிரெடிட் என்னங்கிறத அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்துட்டு இன்னும் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு சொல்லி போய் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து எழுதிக்கிறோம். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம வந்து ஹெட்டிங்கை வந்து இங்கே வந்து எழுதிக்கணும். சரியா? என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி. சரியா? தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி என்ன எழுதிட்டு இங்கே ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டு ஃபார் த இயர் ended 31st 2019 எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஓப்பனிங் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ரிசிப்ட் சைடு என்ன வரும், பேமெண்ட் சைடு வந்து என்ன வந்துங்கிற நம்ம என்ன பண்ணிக்கணும், தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கணும். இப்போ இங்கே பர்டிகுலரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸு அது எதில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் சைடு. ரெண்ட் பெய்டு பேமெண்ட்டு ரிசிப்ட்டு பேமெண்ட். பெய்டுன்னா இந்த சைடு வரும், பேமெண்ட்டில் வரும். அதே வந்து ரிசீவ்னாக்கா எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் சைடு வந்துடும். சரி, இப்போ ரெண்ட் பெய்டுங்கிறது பேமெண்ட்டு. ஸ்காலர்ஷிப் கிவன் அப்படிங்கிறது என்னது, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் 15,200. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பேமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஃபீ ரிசீவ்டு. சரி, என்ட்ரன்ஸ் ஃபீ 18,500. சரி, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ரிசிப்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லி பில்டிங் பர்ச்சேஸ் என்னது 2,10,000. சரியா? அது என்னது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது என்ன பெய்டு வந்து பர்ச்சேஸ்னாக்கா உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ன பண்ணியிருப்போம், நம்ம பெய்டு வந்து பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்ணிக்கணும், அதை பில்டிங் பர்ச்சேஸ்டு 2,10,000. ஸ்டாஃப் சேலரி. சரியா? ஸ்டாஃப் வந்து சேலரி வந்து பெய்டு வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. சரியா? அது ஸ்டாஃப் சேலரி வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போ என்னது அது பேமெண்ட்டு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. இப்போ ரிசீவுங்கும்போது எந்த சைடு வரும், ரிசிப்ட் சைடு வரும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சம் வந்து போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டு பேலன்ஸ் பிடி கேஷ் இன் ஹேண்டு 18,000 என்ட்ரன்ஸ் ஃபீ. சரியா? 18,500. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 2,65,000. சரியா? டோட்டலாக என்ன வருது, 3,10,500. ரெண்டு பெய்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 6,000. ஸ்காலர்ஷிப் கிவன் 15,200. பில்டிங் பர்ச்சேஸ்டு 2,10,000. ஸ்டாஃப் சேலரி வந்து 55,000. சரி, அப்போ நம்ம டோட்டல் என்னங்கிறது என்ன பண்ணணும், பார்க்கணும் அதுக்கு. சரியா? நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த டோட்டல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, 2,86,200 வருது. சரியாப்பா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு என்ன வருது, இங்கே 3,10,500 வருது. அப்போ இங்கே என்ன இருக்குது, 2,86,200 டோட்டலி நம்மளுக்கு அமௌண்ட் வந்து. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறது, இதில் வந்து லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணி எவ்வளோ வருது நம்மளுக்கு, 15,300. சரியா? 15,000 என்னது 300. அப்போ நம்ம இங்கே என்ன காட்டணும், பை பேலன்ஸ் சிடி கேஷ் இன் ஹேண்டு எவ்வளோ காட்டுறோம், 15,300 வந்து காட்டும். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அடுத்த சம்மு இப்போ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் காட்டியாச்சு, டோட்டல் வந்து டேலி ஆயிடுச்சு. அடுத்த சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ஆஃப் திருச்சி எஜுகேஷனல் சொசைட்டி ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு. சரியா? ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டு ஃபார் த இயர் ended 31st December 2018. சரியா? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆஸ் அண்ட் 1/1/2018 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துருக்காங்க. சரி, அது எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெபிட் சைடு வந்து வரும். சரி, எந்த சைடு, டெபிட் சைடு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மேடு. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் மேடு அது என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம், அது என்னது 80,000, அது பேமெண்ட்டு. அடுத்தது ஹானரேரியம் பெய்டு, அது என்னது பேமெண்ட்டு.
டொனேஷன் ரிசீவ்டு அது என்னது, அதில் எது வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டெபிட் சைடு வரும், ரிசிப்ட் சைடு வரும். ரிசீவ். ஆடிட் ஃபீஸ் பெய்டு. சரி, ஆடிட் ஃபீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பெய்டு வந்து பண்ணியிருக்காங்க. அது எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பேமெண்ட் சைடு. ஆடிட் ஃபீஸ் எதில் வரும், பேமெண்ட்டு. லாக்கர் ரெண்ட்டு ரிசீவ்டு. சரியா, லாக்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்ட்டு. லாக்கர் ரெண்ட்டு ரிசீவ் வந்து பண்ணியிருக்காங்க. லாக்கருக்கு உண்டான ரெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது ரிசிப்ட் சைடு. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். சரியா, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து ரிசிப்ட் சைடு. சரியா, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்ஸு 7,000. சரியா, அது நான் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது நம்மளுக்கு என்னது பேமெண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு போஸ்டேஜ் என்னப்போ நம்மளுக்கு 1,500. சரியா, டோட்டலாக என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பக்கம் டோட்டல் வந்து நம்மளுக்கு என்ன கட்டுது, 1,27,000. 1,27,000. சரியா, அப்போ இங்கே என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 85 93 வருது. சரியா, 93 இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு என்ன இந்த சைடு வந்து 80, அதுலேருந்து என்ன பண்ணுறோம் 80,000 + 5,000 85,000 85 + 7 8 வந்து என்னது நம்மளுக்கு 93. சரியா, அப்போ 93,000 இருக்குது. அதுலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லெஸ் பண்ணுறோம். 1,27,000 93,000 லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு 34,000 வந்து கிடைக்கிது. 34,000. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா காட்டணும். பேலன்ஸ் சீடு கேஷ் இன் ஹேண்டு 34,000. சரியா, 34,000 சொல்லி என்ன பண்ணிக்கிறோம், அதை வந்து 1,27,000 அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறோம், அதை வந்து காட்டிடுறோம். சரியா, டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு 34,000 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அதை வந்து காட்டுறோம். ஓகேவாப்பா, புரிஞ்சுதா? அதே டோட்டல் வந்து என்ன ஆச்சு 1,27,000. ஃபார்மெட் என்னங்கிற பெய்டுனா பெய்டு சைடு, ரெசிப்ட்னு வந்து ரெசிப்ட் சைடு வந்து என்ன அக்கௌண்ட் கேட்டு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு ஹெட்டிங் போட்டு என்னங்கிற டீட்டெயிலில் என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ஆஃப் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு. சரியா, அக்கௌண்ட்டு ஃபார் த இயர் ended 31st March 2018. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/4/2017 10,000. சரியா, அது என்னது, அது நம்மளுக்கு ஓப்பனிங். சரி, அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் பேலன்ஸ் ஓப்பனிங் 10,000. அதேமாதிரி நம்மளுக்கு பேங்க் என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க 15,000 ஓப்பனிங் வந்து போட்டோம். அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் பெய்டுங்கிறது என்ன நம்மளுக்கு, அது வந்து பேமெண்ட்டு. சரியா, டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட்டு. அதேமாதிரி அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்னது நம்மளுக்கு பேமெண்ட்டு. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு அது ரிசீவ். அது பேட் அண்டு பால் பர்ச்சேஸ் அது என்னது நம்மளுக்கு பேமெண்ட்டு. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா. அப்போ எந்தெந்த வருஷம்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து பார்த்துக்கணும். 16 to 17. அதேமாதிரி என்னது நம்மளுக்கு 17 to 18 18 to 19 வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணிக்கிறீங்க 74,000 அப்படியே ரெண்டு காலமாக பிரித்து என்ன பண்ணிக்கிறீங்க, அது வந்து அமௌண்ட் வந்து அப்படியே வந்து போட்டுக்கிறீங்க 74,500. நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அது என்னது நம்மளுக்கு பேமெண்ட்டு. சரியா, பெய்டு வந்து பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டோர்னமெண்ட்டு ஃபண்டு ரிசிப்ட்டு அது என்ன இப்போ நம்மளுக்கு, அது வந்துட்டு நம்மளுக்கு ரிசிப்ட்டு. அதேமாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷு. சரி, எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, கேஷ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5,000 கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன பண்ணியிருந்தாங்க, கேஷ் பேலன்ஸ் ஓப்பனிங்கும் பேங்க் பேலன்ஸோட ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க. நம்ம ரெண்டையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து இந்த சைடு வந்து போட்டுட்டோம். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 10,000 15,000 ஓப்பனிங். என்ன ஓப்பனிங், கேஷ் பேங்க் போட்டோம். ஆனால் இங்கே என்ன மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் என்னது கேஷ் கொடுத்துருக்காங்க. சரியா, கேஷ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் பேலன்ஸோட ஃபிகர் என்ன, பேலன்சிங் ஃபிகர் என்ன, க்ளோசிங் என்னங்கிறத ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் என்னங்கிறத என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். சரியா, அப்போ டோட்டல் இங்கே என்ன வருது 1,20,000 வருதா, 1,20,000 வருது. அதுலேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதோட அமௌண்ட் என்ன வருது நம்மளுக்கு, இங்கே ஒரு 12,000 இங்கே ஒரு 12,000 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லிட்டு
இங்கே ஒரு 22,500 13,000 சரியா 13,000 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 12,500 டோட்டலி நம்மளுக்கு என்ன வருது 60,000 வருது சரியா டோட்டலி நம்மளுக்கு என்ன வருது 60,000 வருது சரியா 60,000 அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறோம் லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 60,000 கிடைக்கும் ஓகேவா டிஃப்ரெண்ட் அமௌண்ட் என்ன கிடைக்கிது 60,000 சரி அந்த 60,000 நம்ம என்னவா அங்கே வந்து காட்டணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் பேலன்ஸ் ஃபிகர் சரியா அப்போ நம்மளுக்கு 60,000 இருக்குது அதில் 5,000 என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டேலி வந்து ஆயிடுச்சு மீதி இருக்கிறது என்ன பண்ணணும்னு நம்ம வந்து இங்கே வந்து 60,000 சொல்லி என்ன பண்ணிக்கணும் அங்கே வந்து இங்கே 5,000 அதே மாதிரி கேஷு பேங்க்கு சரியா பேலன்சிங் ஃபிகர் கேஷு 60,000 நம்மளுக்கு பேங்க்கு கேஷ் வந்து நம்ம கையில் எவ்வளோ இருக்குது 5,000 இருக்குது சரியா எவ்வளோ இருக்குது 5,000 இருக்குது அப்போ அந்த 60,000 5,000 லெஸ் பண்ணிவிட்டு 55,000 சொல்லி என்ன பண்ணிக்கிறீங்க அதை வந்து போட்டுட்டு இங்கே டோட்டல் அமௌண்ட்டு 16 சொல்லி காட்டிடுறீங்க சரியா இப்போ டோட்டல் எவ்வளோ வருது 1,20,000 சரியா 1,00,000 என்னது 20,000 சரியா இதை நான் இந்த மெத்தட் வந்து சம் வந்து போட்டு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க ஃபார்மேட் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபார்மேட் தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும் சம் வந்து போட வந்து முடியும் ஓகேப்பா இது வீக்லி டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன்ப்பா ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க தேங்க்யூ